ஆஸ் எ மிடில் கிளாஸ் பாயா இருந்துட்டு இந்த உலகத்துல இருக்க டாப் 5 சிறந்த புக்கை படிக்கக்குள்ள இந்த உலகத்துல இப்படிலாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம லைஃப்ல போட்டாக்கா நம்ம எங்கேயோ இருப்போம் அப்படின்னு தோன்ற விஷயங்களை இந்த 5 புக்ல இருக்க 5 நல்ல விஷயங்கள் தான் பார்க்க போறோம். நான் ப்ராமிஸ் பண்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா முடிச்சுட்டு போகக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோண வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் புக் ரிச் டாட் புவர் டாட். ஃபர்ஸ்ட் சாப்டர் இது வெறும் குப்பைன்னு சொல்றாரு, இது வெறும் டாய்லெட் பேப்பருக்கு சமம்னு சொல்றாரு. This is toilet paper. ஏன் அப்படி சொல்றான்னா இதோட வேலை 100 ரூபா, 10 வருஷத்துக்கு அப்புறமும் இது 100 ரூபா தான். ஆனா அந்த சில்வர் இருக்கே, இதோடைய கதையே வேற. ஒரு நாளும் இதோடைய வேல்யூ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறமும் இதோட வேல்யூ அதிகரிச்சிருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. நீங்க கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னா, சில்வர் காயினா கோல்டு காயினா சேர்த்து வைக்கிறது பெட்டர். ஏன்னா 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இதோட வேல்யூ அதிகமா இருக்கும். காசா சேர்த்து வச்சீங்கன்னா அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றது மேட்டர் இல்லை, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம் அதான் மேட்டர். செகண்ட் சாப்டர் காரு, பைக், ஐபோன் வாங்குறதுலாம் ஒரு லைபிலிட்டின்னு சொல்றாரு. லைபிலிட்டினா காசு நம்ம பாக்கெட் விட்டு போறதுன்னு அர்த்தம், எக்ஸ்பென்ஸ்னு அர்த்தம். 5 லட்சம் கொடுத்து கார் வாங்குறோம்னாக்கா அந்த கார்னால நம்மளுக்கு 5 லட்சம் திரும்ப கிடைக்காதுல்ல. 2 லட்சம் கொடுத்து பைக் வாங்குறோம்னாக்கா அது அவ்வளவுதான், அந்த 2 லட்சம் நம்மளுக்கு திரும்பி கிடைக்காதுல்ல, ஃபுல்லா எக்ஸ்பென்ஸ் தானே. அதான் சொல்றாரு. நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்க போறோம்னாக்கா அந்த பொருள்னால நம்மளுக்கு திரும்ப ஏதாவது காசு கிடைக்குமா, திரும்ப ரிட்டர்ன் ஏதாவது கிடைக்குமா, அப்படி கிடைச்சா மட்டும் வாங்க சொல்றாரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது புக் த சைக்காலஜி ஆஃப் மணி. டிஸ்க்ளைமர், இது குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஜீனியஸ். இந்த கதையில் மொத்தம் 2 பேர், தேவா, அஜய். தேவா வீடு கட்டணும்னு நினைக்கிறான், 30 லட்சம் ஹவுஸ் லோன் வாங்குறான். மாதம் அவன் 20,000 கட்டணும் 12 வருஷத்துக்கு. இந்த பக்கம் அஜய்க்கு வீடு வாங்கலாம்னு ஆசை இருக்கு, ஆனால் வீடு வாங்காம அவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மாதம் 20,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரான். தேவா வீடு வாங்கினதுனால பார்க்க பணக்கார மாதிரி இருக்கான், ஆனால் அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். மாதம் 20,000 ரெடி பண்ணுறதே ஒரு பெரிய தொல்லைன்ட்டு. 12 வருஷத்துக்கு அப்புறம் தேவா எப்படியோ முட்டி மோதி அந்த லோனை அடைச்சிடுறான். இதே 12 வருஷத்துக்கு அப்புறம் அஜய் என்ன பண்ணுறான்னா, வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே வெளியே எடுக்கிறான். அஜய் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்ததுனால அவன் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மொத்தமாக 28,80,000 ரூபா. ரிட்டர்ன் வந்த காசு எவ்வளோ தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுத்த அமௌண்ட் 26,94,831 ரூபா. மொத்தமாக 55,74,831 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியே எடுக்கிறான். இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். அதுக்கப்புறமேட்டா 50 லட்சம் வீடு கட்டுறதுக்கு கொடுத்துட்டான், 5 லட்சம் அவன் கையில் இருக்கு. இப்போ தேவா பணக்காரனா காமிச்சிக்கணும்னு நினைச்சான், அவன் ஈகோ தனத்தினால தப்பான டிசிஷன் எடுத்தான். அஜய் எப்படி பணம்லாம் வேலை செய்யுதுன்னு யோசிச்சான், காம்பவுண்ட் எஃபெக்ட் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டிசிஷன் எடுத்தான். ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் ட்ரூ வெல்த், not just the appearance. Third book, The Atomic Habit. உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹேபிட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணுங்கள். பேட் ஹேபிட் அந்த டைமில் பண்ணக்குள்ள ஆஹா அப்படின்னு தோணும், ஆனால் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஏன்டா இதை பண்ணும் அப்படின்னு தோணும். குட் ஹேபிட் பண்ணக்குள்ள கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை பண்ணி முடிச்சிட்டாச்சுடா அப்படின்னு ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். குட் ஹேபிட்டை கொண்டு வரது கஷ்டம், ஆனால் அதை விட கஷ்டம் பேட் ஹேபிட்டை ஒழிக்கிறது. பேட் ஹேபிட்டை எப்படி ஒழிக்கலாம்னு சொல்கிறேன். கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட். நீங்கள் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். கியூனா விசிபிளாக டிஸ்ட்ராக்ட் ஆகுறது. உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அது நீங்கள் போய் பார்க்குறீங்க, அதுதான் கியூ. கிரேவிங்னா அந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும்னு தோன்றது, அந்த விஷயத்தை பண்ணாதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு தோன்றது. அந்த ஃபோனில் ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அது உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுது. அதுலேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கும்? ஹாப்பியான மெசேஜ் வந்திருக்குமா, இல்லை சேடான மெசேஜ் வந்திருக்குமா, இல்லை ரொம்ப 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 சந்தோஷமான மெசேஜ் வந்திருக்குமா அப்படின்னு உங்களுக்கு கிரேவ் ஆகுதுல்ல, அதுதான் கிரேவிங்ஸ். மூணாவது ரெஸ்பாண்ட். நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுப்பீங்க, அந்த ஃபோன் எடுத்து பார்க்கலான்ட்டு ஃபோன் எடுப்பீங்க. நாலாவது ரிவார்ட், அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிருவீங்க, அந்த மெசேஜை பார்த்துருப்பீங்க, அப்படியே 2 மணி நேரம் காலி. இதே தான் எல்லா பேட் ஹேபிட்டுக்கும். நான் பேட் ஹேபிட்னு சொல்கிறது நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த பண்ணிடுவீங்க, அதுதான் பேட் ஹேபிட். இந்த பேட் ஹேபிட் எப்படி தடுக்கலாம்னா, இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒழிக்கணும். இப்போ நீங்கள் கியூவை ஒழிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகிடும். உங்களுக்கு ரொம்ப கிரேவ் ஆகுது, ஆனால் அதை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ரிவார்டை ஒழிச்சிடலாம். ஸோ பேட் ஹேபிட் எல்லாமே நாக் அவுட் பண்ணிடலாம். டெய்லி பண்ணால் தான் சக்ஸஸ் வரும். ஒரு தடவை பண்ணிட்டு உட்காந்துருந்தாக்கா எதுவும் மாறாது. ஒரு குயிக் அனௌன்ஸ்மெண்ட், வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். இந்த வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் 30 நாள் நடக்கும். டிசம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டைமிங் ஈவினிங் 6 to 7:30, 1.5 hours ஆன்லைனில் நடக்கும். எப்படி ப்ராப்பராக மாஸ்கிங் பண்ணுறது. ஹாய், என் பேர் சேஷாத். என்னுடைய பேர் சேஷாத். என் பேர் சேஷாத் தான். எப்படி ப்ராப்பராக கலர் கிரேடிங் பண்ணுறது, ஸ்டோரி டெல்லிங், ட்ராக்கிங், டெக்ஸ்ட் அனிமேஷன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுப்பீங்க. ரெண்டாவது வீடியோ எடிட்டிங் சர்வீஸை வச்சுட்டு எப்படி கிளைண்ட்டை பிடிக்கிறது, அவங்க கிட்ட இருந்து எப்படி அதிகமாக சார்ஜ் பண்ணலான்றத ஒரு கோர்ஸாக பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கோர்ஸ் ஏனோ தானோன்னு இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த வீடியோ எடிட்டிங் கோர்ஸோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு 1,999 தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ 2024 பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபோர்த் புக், த சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எ ஃபக். லைஃப்னாலே பெயின் இருக்கும், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். லைஃப்னாலே கஷ்டம் இருக்கும், பெயின் இருக்கும். அந்த கஷ்டத்தை குறைக்கலாம். எந்த விஷயத்தை கேர் பண்ண போகிறீங்க, எந்த விஷயத்தை கேர் பண்ண போகிறது இல்லைன்றத நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே உங்களுடைய பெயின் கம்மியாக இருக்கும். நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சிவான கார் வாங்குறான், பெரிய வீடு கட்டுறான், அதை பார்த்து நீங்களும் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கும் கார் வாங்கணுக்கும் நீங்கள் உழைச்சி தான் ஆகணும், கரெக்டாக? நீங்கள் எக்ஸ்பென்சிவான கார், பெரிய வீடெலாம் கட்டணும்னு நினச்சிங்கன்னா
ஒன்று நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், இன்வெஸ்டராக இருக்கணும், இல்லைனா அதிகமாக சம்பாதிக்கிற இடத்துல இருக்கணும். அப்படி இல்லைனா லோன் வாங்கி அந்த வீடை கட்டலாம். அந்த லோன் வாங்கி கடனை கட்டி முடிக்கிற பெயினை நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அந்த பெயினை ஒருத்தன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பெயினை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஈஸியாக போக முடியாது. அதுக்கான கஷ்டம்லாம் அனுபவிச்சாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ கரெக்டான சாய்ஸ் எடுத்துட்டாக்கா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுக்கலாம். மற்ற எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை. 5th புக் 48 லா ஆஃப் பவர். இந்த புக்கில் 48 லாவுமே நல்லா இருக்கும். ஆனால் நான் முக்கியமான 2 லா மட்டும் சொல்கிறேன். லா 22, யூஸ் த சரௌண்டட் டாக்டிக், ட்ரான்ஸ்ஃபார்ம் வீக்னஸ் இன்டு பவர். சில சுச்சுவேஷனில் நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் அந்த இடத்துல ஃபைட் மட்டும் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதில் ஈகோ இஷ்யூஸ் எதுவுமே இல்லாமல் சரண்டர் ஆகிடுங்க. அதுவே உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் அண்ட் எனர்ஜி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் எனிமி எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் நீங்கள் ஆக்டிவாக மாற முடியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காது டியூட். புலிக்கு பசிச்சதுன்னா பக்கத்தில் புல்லு இருந்தால் திங்கணும் டோட். அப்படி தின்னுட்டு உயிர் வாழ்ந்துட்டு புல்ல திங்க வச்சவன திங்கணும் டியூட் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய மீனிங் தான் இது. லா 31, கிரியேட் யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுங்க. மற்றவங்களுடைய டெஃபினேஷனுக்குள்ள நீங்க அடங்காம யூனிக்கா இருந்து சில விஷயங்களை அச்சீவ் பண்ணாலே நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நம்மளே ஒரு பிராண்டா மாறிடலாம். அவ்வளவுதான். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை கத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 5 புக்ல இருக்க எல்லாமே நான் சொல்லல. இந்த 5 புக்ல இருக்க பெஸ்ட் பார்ட் மட்டும் தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அடுத்து வர இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.